ஹலோ கனிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல கவிஞர் ஒருத்தர், எழுத்தாளர் ஒருத்தர் இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தளபதி விஜய் இப்போ கட்சி தொடங்கியிருக்காரு இல்லையா, அவரை பற்றி ஒரு நடிகர் ஒருத்தர் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்குற ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். தேசிய அளவில் புகழ்பெற்ற காஷ்மீரி கவிஞர், அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர் இவர் ஃபரூக் நாஸ்கி இப்போ 83 வயசில் இறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் காஷ்மீரில் ரொம்ப பிரபலமான ஒரு ஒளிப்பதிவாளரில் ரேடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவர் ரொம்ப நாளாகவே வயது மூப்பு காரணமாக அவஸ்தைப்பட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இன்றைக்கி அவரோட உடல் இயற்கை எழுதியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொம்பவே எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்திருக்கு. காஷ்மீரில் இருக்க ரேடியோவில் அவர் இருந்த ரேடியோவிலேயே இதை ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க. அங்கேருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட எழுதிய கவிதைகள், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒளிப்பதிவு செஞ்ச நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்க மக்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்டு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் இறந்துட்டார். அதுவும் வயது மூப்பு காரணமாக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. அது இன்றைக்கு அவரோட வீட்லேயே அவரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னும் போது நாஸ்கி மக்கள்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப துயரத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆர்ஐபி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவருக்கு ஆர்ஐபி அஞ்சலி செலுத்திடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜய் இப்போ படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட அரவிந்த் சாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பதிவுகளை பதிவிட்டிருந்தார் நம்மளோட நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி. அது இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வர நடிகர்களை வரவேற்கிறேன், ஆனால் அவரோட ரசிகராக இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் நான் ஓட்டு போட மாட்டேன். நிஜத்தில் அவங்களால சூப்பர் ஹீரோஸாக இருக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் கண்டிப்பாக அவங்களால முடியும். அதுக்கான கொள்கைகளையும் அதோட செயல்பாடுகளையும் அவங்க பின்பற்றணும் அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ஒரு நிஜத்தில் இல்லாமல் ஒரு சினிமாவில் எல்லா வில்லன்களையுமே அழிக்க முடியுது, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுது. அவங்கள பார்த்தாலே வில்லன்லாம் பயப்படுறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அதே இங்கே நடக்கும் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா அது நடக்காது. ஏன்னா அதுக்கான கரெக்டான செயல்களை அவங்க செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரசிகனாக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அவங்களோட கொள்கைகள் என்னன்னு சொல்லி தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி தீர விசாரித்து அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுது அப்படின்னா கண்டிப்பாக நடிகர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போடலாம். அவங்க எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்கள் நிஜத்தில் சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிற நடிகர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்க. அவங்க கொள்கைகள் கரெக்டாக இருக்குது, அவங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க, நினச்சா மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த செய்தி இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு அவர் நம்மளோட விஜயை தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே இதுவாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போகலாம். ஸோ மேலும் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் அனுப்பிட்டோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.